கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இன்று எரேமியா 4ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். குறிப்பாக அந்த அதிகாரத்தின் கருத்தை உள்ளடக்கிய 22ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். இந்த 4ஆம் அதிகாரம் எரேமியாவின் புலம்பலை உள்ளடக்கிய ஒரு அதிகாரம். முதல் 4 வசனங்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களையும் யூதாவின் மக்களையும் மனம் திரும்பும்படியாக அழைக்கின்றார். அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே 4ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களிலே பாபிலோனியர்களை கொண்டு அவர்களை தண்டிப்பேன் என்று எச்சரிக்கிறார். இந்த செய்தியை கேட்டவுடனே 4ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்களிலே எரேமியா பாடுகின்ற ஒரு புலம்பல் பாட்டு தான் இது. இந்த பாடலின் மைய கருத்து என்னவென்றால், இஸ்ரவேலின் மக்களுக்கும் யூதாவின் மக்களுக்கும் நன்மை செய்ய அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் தீமை செய்வதிலோ அவர்கள் அறிவாளிகள். அநேக வேளைகளிலே இந்த உலகத்தின் மனிதர்கள் நன்மை செய்வதை விட தீமை செய்வதிலே அதிபுத்திசாலிகளாக இருக்கிறார்கள். பாவத்தை யோசித்து நன்றாக ஆராய்ந்து அறிந்து அதை எப்படி செய்வதென்று அவர்கள் அதிக நேரம் செலவழித்து சிந்தித்து செய்கின்றனர். ஆனால் நன்மையை குறித்து சிந்திப்பதற்கோ அதை கற்றுக்கொள்வதற்கோ அதை செயல்படுத்துவதற்கோ மனிதர்களுக்கு நேரமில்லை. இன்று திருச்சபைகளிலும் கூட அதே நிலைதான். திருச்சபையில் உள்ள அநேக விசுவாசிகளுக்கு தீமை செய்ய, பாவம் செய்ய யாருமே சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் ரொம்ப இயல்பாக அவர்களிடத்திலிருந்து வருகிறது. அநேக நேரத்தில் நன்றாக யோசித்து ஆழமாக சிந்தித்து திட்டமிட்டு பாவம் செய்கிறார்கள். அந்த பாவத்தை செய்துவிட்டு ஒருவரும் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது என்றும் கூட நினைக்கிறார்கள். ஆனால் நன்மை செய்வதை குறித்து நாம் அவர்களுக்கு எடுத்துரைக்கும் போது அந்த நன்மை செய்வதை குறித்து அவர்கள் சிந்திப்பதோ செயல்படுவதோ இல்லை. இதை தான் எரேமியா ஒரு புலம்பலாக பாடுகிறார். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் எதை திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தருக்கு பிடிக்காத, வேதத்திற்கு எதிரான செயல்களையா? இல்லை என்றால் கர்த்தருக்கு பிரியமான, வேதத்தில் கூறப்பட்டுள்ள நற்செயல்களையா? கர்த்தர் இன்று நம்மை அழைக்கின்றார். எதற்காக அழைக்கிறார் என்றால், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளும்படியாகவும் தீமையை விட்டு விலகும்படியாகவும். தேவன் தாமே நாம் நன்மை செய்ய அறிவாளிகளாகவும் பொல்லாப்பு செய்ய அறிவில்லாதவர்களாகவும் மாற கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.